பருவமழைக்கு முன்னதாக எப்படி விவசாயம் செய்யணும்? இளைஞர் சொன்ன தகவல் படு வைரம். விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது உலகறிந்த உண்மை. அப்படி உலக மக்களுக்கு படி அளப்பவர்கள் தான் விவசாயிகள். இன்று இருக்கும் இளம் தலைமுறையினர் விவசாயம் செய்ய தெரியாமல் இருக்கின்றனர். விவசாயம் என்பது இன்றுள்ளவர்கள் விவசாயத்தில் முதலீடு செய்து அந்த பணத்தை எடுக்க முடியாமல் வீட்டில் உள்ள நகைகளை அடமானம் வைத்து மீண்டும் விவசாயத்தில் முதலீடு செய்யும் விவசாயிகளை தான் இன்றும் பார்க்கிறோம். விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டவர்கள் நமது இளம் தலைமுறையினர் கஷ்டப்படக்கூடாது என்று படிக்க வைத்து அவர்களை தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு அனுப்புகின்றனர். விவசாயத்தை பொறுத்தவரை 2 வகைகளாக விவசாயத்தை மேற்கொள்வார்கள். பருவமழைக்கு முன்பாகவும் பருவமழைக்கு பின்பாகவும். மழை பொழியும் முன்பாக நிலத்தை 2-3 முறை உழுது அதன் மூலம் நிலத்தை தயார்படுத்தி வைத்து மழை பொழிந்தவுடன் பருத்தி, மக்காச்சோளம் போன்ற விவசாயம் செய்வார்கள். கிணற்றில் தண்ணீர் சேர்ந்தவுடன் நெல் போன்ற பயிர்களை விவசாயம் செய்து நிலத்தில் ஏதாவது ஒரு பயிர்களை வளர்த்து அதன் மூலம் சம்பாதிக்க பார்ப்பார்கள். விவசாயத்தை வெறுக்கும் இளம் தலைமுறைகள் மத்தியில் இங்கு ஒருவர் விவசாயம் மீது கொண்ட ஆர்வத்தால் சொந்த நிலத்தில் பருவமழைக்கு முன்பாகவே டிராக்டர் கொண்டு உழுது அதன் மூலம் என்ன பயிர்களை விதைத்தால் எப்படி லாபம் பார்க்கலாம் என்று கூறுகிறார். என் பேர் கோகுல்ண்ணே, இங்கே பக்கத்தில் தான். அப்போ பிகாம் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கேன். ஒரு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன், அது கிடச்சா இங்கே போயிடுவேன். விவசாயம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ சும்மா நேரத்தில் உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த உழவு முடிஞ்சு 2-3 உழவு இருக்குது. மழை பெஞ்சா உழவு ஓட்டுவோம், இல்லை மழை பெய்யறத பொறுத்து தான் உழவு. அப்புறம் மழை பெஞ்சு அப்புறம் 2 உழவு கழித்து விதப்பு தான். அப்புறம் நாங்கள் இப்போ ஆர்என்ஆர் அது மாதிரி விதைய தான் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா அது கொஞ்சம் கம்மி நாள் தான். இது விளைச்சல்லாம் கம்மி நாள் தான். முன்னாடி எத்தனை நாள்? ஒரு 90 நாள் வரும்ண்ணா. 90 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா 25-30 மூட்டை கிடைக்கும். முன்னாடினா மழை பெஞ்சு அதனால வேற நெல் விதைச்சோம். இப்போ மழை இல்லாத காரணத்தினால இந்த நெல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். வருமானம் ஏதோ வரும். மூடைக்கு 1800 ரூபா கிட்ட வரும். மூடை விதை மூடையே 1000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. விவசாயத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் அண்ணன் கேட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி பாபு, தேங்க்ஸ்ண்ணா. 30 வரும் ஜோதி. சரி. அப்புறம் ஆர்என்ஆர் 30-35 வரும். 25-30 வரும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.